வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக 247வது நபராக அதிமுகவின் வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவன் கோவை மாவட்ட சிபிசிஐடி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரம் என்ன? கனிமொழி வணக்கம். கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கோவை மாவட்டம் கோத்தேரி அடுத்த கொடநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் பங்களாவில் கொலை கொள்ளை சம்பவமானது நடைபெற்றது. இந்த சம்பவத்துல அந்த தோட்டத்தினுடைய காவலாளி ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே கோத்தேரி காவல்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில தனிப்படை போலீசாரும் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அந்த விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையில சிபிசிஐடி போலீசார் கடந்த ஓராண்டாக இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். தற்போது 246 பேர் விசாரித்து இருக்கக்கூடிய நிலையில முக்கிய சாட்சியான சஜீவன் என்பவர் அதிமுகவினுடைய வர்த்தக அணியினுடைய மாநில தலைவராக பதவி வைத்து வருகிறார். அவரிடம் இன்றைய தினம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் அவருக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்த நிலையில இந்த கடந்த 5ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. 5ஆம் தேதி அவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி அந்த விசாரணையில் பங்கேற்காத நிலையில இன்றைய தினம் அவரிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவையில் உள்ள விசாரணை அலுவலகமான கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சஜீவனிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான காரணம், இந்த சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 11 பேர் கேரளாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற போது அவர்களது காரை கூடலூர் அடுத்த தமிழக கேரள எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது சஜீவன் தான் அந்த காவல்துறையினரிடம் பரிந்துரை செய்து அந்த வாகனங்களை தப்ப விட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து சஜீவன் என்பவர் முக்கிய ஒரு சாட்சியாக கருதப்பட்டிருந்த சூழலில் தான் தற்போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது சிபிசிஐடி போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்ற பிறகு சஜீவன் முதல் முறையாக இந்த வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகள் அவருக்கு வாக்குமூலத்தை முழுவதுமாக பதிவு செய்து வருகிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருண். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.